ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷமானது ஜூலை 8ஆம் தேதி அன்று நடக்கிறதுக்கு. இந்த பிரதோஷத்திற்கு பிறகு சில பல நல்ல தருணங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், மேலும் நீங்கள் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுசாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் நினைச்ச விஷயங்களும் சரி, அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. சில இடங்களில் வேலையில் சிறு சிறு சிரமங்கள் வருங்க. சில இடத்துல சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சுணக்கமாக தான் நடக்கும். அதாவது நீங்கள் இந்த விஷயம் நடக்கணும், இந்த டைமுக்குள்ளே நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த விஷயமும் அந்த டைமுக்கு முடிகிற மாதிரி கொஞ்சம் லேட்டாக முடிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே உங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதனால் நீங்கள் 2 மடங்கு மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதுசாக ஏதாவது பிளான் பண்ணி வச்சு புதுசாக தொழில் பண்ணுறது, வேறு விஷயம் ஏதாவது புதுசாக பண்ணுற விஷயம் ஏதாவது இந்த மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பும் அதிகரிக்க செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமான உயர்வு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வதற்கான பொருத்தமான நேரமாக உங்களுக்கு இந்த பிரதோஷத்திற்கு பிறகு அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க அதிகப்படியாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாகக்கூடும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலையை பார்ப்பாங்க. புதிய முதலீடுகள் மிக எச்சரிக்கையாக இறங்குங்க. அதாவது நீங்களும் அப்படிதான். அதாவது நான் சொன்ன வரைக்குமே எல்லா ராசிக்காரங்களுமே புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக விவரமாக விசாரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் முதலீடில் வைங்க. அதுவும் பெரிய தொகையாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொடுப்பாரு. அதாவது நல்லதையும் கொடுப்பாரு, கெட்டதையும் கொடுப்பாரு. வேலை விஷயத்தில் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும், மறுநாள் பார்த்தீங்கன்னா வேலை கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கலந்த பலன்கள் தான் கொடுக்க போகிறாரு இந்த சந்திர பகவான். மேலும் கேது பகவான் 11வது இடத்துல இருக்கார். இதனால் என்ன விதமான விஷயங்களை நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்பட செய்யுங்க. மேலும் எச்சரிக்கையாக எந்த விஷயத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம், புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய நிலைகள் உண்டாகும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 7, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 7 அப்படின்னு சொல்லப்படுது. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் கண்களில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்து கவனமாயிருங்க. உடனடியாக மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. செலவுகள் ஏற்பட்டாலுமே அதற்கேற்றாற் போல் பண வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் அதனாலேயே ஈஸியாக சமாளித்து விடுவீங்க. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்பட போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சபடியே கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவங்க அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக தொடங்கலாம். அனுகூலமான பலன்களை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது செலவு கூடுதலாக இருக்கும். சற்று சிரமத்தோடு நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடும். வாகனங்களை செல்லும் போது கவனமாக செல்லுங்க. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வரக்கூடும். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பயணங்களாலும் அரசு வகையிலும் தொல்லைகள் வரக்கூடும். தொழிலில் பணிபுரிபவர்களுக்கு ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க. அதே போல் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உறவுகள் வருகையால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உறவுகளோடு உயர்ந்த உணவகங்களில் உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. இன்னும் சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் வரக்கூடும். மிகப்பெரிய சாகசங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. அதிகாரிகளோடு வீண் சச்சரவுகளை விளக்குனீங்க அப்படின்னா பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்குங்க. சம்பாதிக்கும் திறன் அப்படிங்கிறது மேம்படும். மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதிலை பெறுவாங்க. அதே போல் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். அண்டை வீட்டார், நண்பர்கள் மூலமாக மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள், புண்ணியதல தரிசனங்கள் ஆகியவை கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான நாட்களாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும். அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய தயவால் அனுகூலமான பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மன பயமும் இருக்கக்கூடும். விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. மேலும் மாணவர்களுக்கு கிரகிப்புத்தன்மையால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்களை விரைவில் வசூல் செய்வீங்க. மேலும் தங்களுடைய சகோதரியின் நடவடிக்கைகள் உங்களுக்கு கோபத்தை ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடுங்க. மேலும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள், வியாபாரிகள் நல்ல வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியுங்க. மேலும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபமும் அதிகமாக கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான முக்கியமான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.